நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சோலார் செல்ஸ். சோலார் செல் என்னது? சூரிய மின்கலன்கள்னு அர்த்தம். செல்லு அந்த செல்லுன்ற சொல்கிற இல்லையே, அது பேர் மின்கலன் அர்த்தம். மின்கலன்கள்னு அர்த்தம். அதாவது மின்கலன்கள் அங்கே தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டாக அது ரவுண்டாக இருக்கும். சோலார் இதில் சின்னதாக இருக்கும். அங்கே தான் வந்து சூரிய ஒளி படும்போது டைரெக்டாக சூரிய வெப்ப ஆற்றல் படும். இது வெப்பம் வந்து அதில் படும்போது அப்படியே கரண்ட்டாக மாறும். ரைட்டாக அதுக்கு பேர் தான் ஃபோட்டோவோல்டிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த செல்லில் சோலார் செல்லுன்றது சொல்கிறது சூரிய மின்கலன்கள்னு சொல்லுவாங்க. அந்த செல்லுன்றது மின்கலன். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஃபோட்டோவோல்டிக் செல் இருக்கும். ஃபோட்டோன்றது என்னது? வெப்பத்தை அப்படி வாங்கி கரண்ட்டை அப்படியே மாற்றி கொடுக்கும். வேறு எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ரைட்டாக அதான் சோலார் செல்லுன்னு சொல்லுவாங்க. சோலார் மின்கலன்கள்னு அர்த்தம். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஃபோட்டோவோல்டிக் டிவைசஸ். அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே என்ன இருக்கும்? ஃபோட்டோவோல்டிக் டிவைஸ் இருக்கும். ஒரு பொருள் இருக்கும். ரைட்டா அந்த பொருள் தான் நேராக வெப்பத்தை வாங்கி அப்படி கரண்ட்டை மாற்றி கொடுத்துரும். எந்த விதமான ப்ராசஸும் கிடையாது. ஒன்று தான் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கான். அது எதால் செய்யப்பட்டது? இந்த சோலார் செல்லு சோலார் மின்கலன்கள் என்னது? இஸ் மேடுன்னு செய்யப்பட்டுள்ளது. எதால்? சிலிக்கான் என்ற ஒரு பொருளால் செய்யப்பட்டுள்ளது. அவை என்ன செய்கிறது? தட் கன்வெர்ட்ஸ் சன்லைட்னா சூரிய வெளிச்சத்தை, சூரிய வெப்பத்தை, சூரிய வெளிச்சம்னா சொன்னாலும் வெப்பம்னா ஒன்று தான். கன்வெர்ட்னா மாற்றுகிறது. சன்லைட்னா சூரிய வெளிச்சத்தை டைரக்ட்லி இன்டு எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னா நேரடியாக மாற்றுகிறது. சூரிய வெளிச்சத்தை அது நேரடியாக மின்சாரமாக மாற்றுகிறது. கன்வெர்ஷனாக மாற்றுகிறது. இது இந்த சோலார் செல்ஸு. இதை சன்லைட் சூரிய வெளிச்சத்தை நேரடியாகவே எந்த விதமான மாற்று ப்ராசஸ் இல்லை. அது படும் அப்படியே அடுத்த எண்ணில் ஒரு எண்ணில் படும், மேலே டிஸ்பிளேயில் அடுத்த எண்ணில் கரண்ட் வரும். ரைட்டா எலக்ட்ரிசிட்டி நேரடியாகவே கன்வர்ஷன் மாற்றுகிறது. எதை? சூரிய வெளிச்சத்தை டைரக்ட்லி நேரடியாக இன்டு எலக்ட்ரிசிட்டி மின்சாரமாக மாற்றுகிறது. ரைட்டா அடுத்து சோலார் செல் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? எலக்ட்ரிசிட்டி வித்தவுட் பொல்யூட்டிங் த என்வாயர்மெண்ட். அப்படின்னா சோலார் செல்ன்றது இந்த மின்கலன், இந்த சூரிய அந்த சோலார் செல்னா சோலார் மின்கலன்கள் எதை உண்டாக்குறது? உண்டாக்குகிறது. எலக்ட்ரிசிட்டினா கரண்ட்டை, மின்சாரத்தை உண்டாக்குகிறது. வித்தவுட் பொல்யூட்டிங் த என்வாயர்மெண்ட். அப்படின்னா எந்த விதமான மாசுபடுதலும் இல்லை. சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு வித்தவுட் பொல்யூட்டிங் மாசுபடுதல் இல்லை. எங்கே? சுற்றுப்புற சூழ்நிலையில் மாசுபடுதல் எங்கேயுமே இல்லை. இது மாற்றும்போது எந்த மாசையும் உண்டாக்குவது இல்லை அப்படின்ட்டா. சின்ஸ் ஆகவே இட் யூசஸ் நோ ஃபியூல். அப்படின்னா இதற்கு எந்த ஃபியூலும் தேவையில்லை. சூரிய வெளிச்சம் படுது அப்படியே கரண்டாக மாறுது. ஏதாவது ஃபியூல் தேவையா? தேவையில்லை. சின்ஸ் ஆகவே இதற்கு இட் யூசஸ் நோ ஃபியூல். இது எந்த விதமான எரிபொருளையும் உபயோகப்படுத்தவில்லை. அதர் தென் சன்லைட். சூரிய வெளிச்சம் தவிர வேறு எந்த விதமான எரிபொருளையும் பயன்படுத்தவில்லை. அதான் இட் யூசஸ் இது உபயோகப்படுத்துது. நோ ஃபீல் எந்த ஃபீலையும் உபயோகப்படுத்தலை. நோ ஃபீல்னா ஃபீலே இல்லை. யூசஸ் இது உபயோகப்படுத்த ஃபீலே கிடையாது. அங்கே ஃபீல் இல்லை. ரைட்டா அதர் தவிர அதர் தென் சன்லைட் சூரிய வெளிச்சம் தவிர இங்கே எந்த ஃபீலும் கிடையாது அப்படின்ட்டான். நோ ஹார்ம்ஃபுல் கேஸஸ். அப்படின்னா ஹார்ம்ஃபுல் கேஸ்ன்னு தீமை விளைவிக்கக்கூடிய எந்த விதமான வாயுவும் இங்கே இல்லை. ரைட்டா அண்டு நோ பேர்னிங். பேர்னிங்னா எந்த எரிபொருளும் இங்கே இல்லை. ஒன்லி சூரிய வெளிச்சம் படுது அப்படி கரண்டாக மாறுது. இவைகள்லாம் எதுவுமே இதில் இல்லை. அண்டு நோ பேர்னிங் எந்த எரியறதும் இங்கே கிடையாது. அண்டு நோ வேஸ்ட் இதில் எந்த கழிவும் இல்லை. ரைட்டா ஆர் ப்ரொடியூஸ்டு இவைகளை எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகலை. ரைட்டா அதை நான் நல்லா போட்டுக்கலாம். சின்ஸ் இட் யூசஸ் இது உபயோகப்படுத்துகிறது. நோ ஃபீல் அப்படின்னா எந்த ஃபீலையும் உபயோகப்படுத்தலை. அதுக்கடுத்து தேன் சன்லைட் சூரிய வெளிச்சம் தவிர எந்த ஃபீலையும் இது உபயோகப்படுத்தலை. நோ ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எந்த கேஸையும் பயன்படுத்தலை. கொடூரமான கேஸையும் பயன்படுத்தலை. நோ பேர்னிங் எந்த விதமான எரியூட்டுதலையும் பயன்படுத்தலை. அண்டு நோ வேஸ்டேஜ் எந்த வேஸ்ட்டும் இதில் வரல. தயார் பண்ணும்போது வேஸ்ட் வரத வரல. ஆர் ப்ரொடியூஸ் இவைகள் அனைத்தும் எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. நோ வேஸ்ட்னா எந்த விதமான வேஸ்ட் கழிவுகளும் ப்ரொடியூஸ்டு உண்டாக்கப்படவில்லை. ரைட்டா அதை முதல்ல நோ போட்டால அந்த நோ எடுத்துட்டானா வேஸ்ட் ப்ரொடியூஸ்னு அர்த்தம். ரைட்டா அடுத்து தீஸ் கேன் பி இன்ஸ்டால்டு இவைகள் நிறுவப்படுகின்றன, அமைக்கப்படுகின்றன. இன்ஸ்டால்னால் நிறுவப்படுகின்றன, அமைக்கப்படுகின்றன. ரிமோட்னு சொன்னால் என்னது? ரிமோட்ன்ற தொலைதூரத்தில். அதாவது ரிமோட்னா தூரமான பகுதியில், தொலைதூரம், அங்கே மனுஷங்க போக முடியாத இடங்கள்னு அர்த்தம். இட் கேன் பி இன்ஸ்டால்டு இவைகள் இன்ஸ்டால்னா நிலைநிறுத்தப்படுகின்றன, அமைக்கப்படுகின்றன. எங்கே? ரிமோட்னா தொலைதூரத்தில், அதிகமான தூரத்தில். அண்டு இன்அக்சசபிள் ஏரியா அப்படின்னு சொன்னால் இன்அக்சசபிள் ஏரியானா அணுக முடியாத பகுதின்னு அர்த்தம்.
இப்போ மலை பிரதேசம் இருக்குது, அங்கே மனுஷன் நடமாட்டமே இருக்காது, அங்கே உனக்கு கரண்ட் வேணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே வேலை செய்யும்போது எங்களை ஏர் ட்ராப் பண்ணிடுவாங்க, ஹெலிகாப்டர் கொண்டு போய் விட்டுருவாங்க. நாங்கள் அந்த மலையில் போய் உக்காந்துக்குருவோம். எங்களுக்கு கீழே எல்லாம் மலையில் நடந்து போக முடியாது, காடுகளாக இருக்கும். அப்போ உணவோ எதுவாக இருந்தாலும் ஹெலிகாப்டர் தான் வரும். அப்போ சோலார் பேனல் அங்கேருந்து இறக்கிடுவாங்க. அந்த சோலார் பேனல் மூலிமா நாங்கள் கரண்ட் தயார் பண்ணிக்கிடுவோம், லைட் போட்டுக்கிடுவோம். அதுதான் சொல்கிறான் இன்அக்சசபிள் ஏரியானா மனுஷங்க அணுக முடியாத இடத்துலையும் இந்த சோலார் பேனலை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறான். கேன் பி இன்ஸ்டால்டுனா இதை அமைக்கலாம். எங்கே இன் ரிமோட்னா தொலை தூரத்தில். அங்கெல்லாம் தொலை தூரம்னாலே அதுதான் மனுஷங்க போக முடியாத தூரம். மனுஷங்க போகிற தூரம்னா தொலை தூரம் கிடையாது ரைட்டா. மனுஷங்க போக முடியாத தூரம் தொலை தூரம். அண்டு இன்அக்சசபிள் பாயிண்ட்னா அதுவும் அப்படி தான், அதாவது அணுக முடியாத இடத்தில் அது தொலை தூரம் ரிமோட்னா. இது இன்அக்சசபிள் அணுக முடியாத இடத்துல போக முடியாத இடத்துலன்னு அர்த்தம் ரைட்டா. அங்கெல்லாம் இதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறான், இன்அக்சசபிள் ஏரியாஸ் ரைட்டா. அடுத்து அது உதாரணம் போட்டிருக்கான் பாரு, ஃபாரஸ்ட் அண்ட் ஹில் ரீஜன். ஃபாரஸ்ட்னா காடுகளுக்குள்ளே போக முடியாது, மரம் செடி கொடி பூச்சி கீச்சில் இருக்கும். அண்டு ஹில் ஏரியானா மலை சார்ந்த பகுதிகள், அங்கெல்லாம் போக முடியாது. வேர் செட்டிங் அப் ஆஃப் பவர் பிளான்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அங்கே போய் நீ அமைக்கிறது, பவர் பிளான்ட்னா மின் நிலையம் அமைப்பது ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று. மின் நிலையம் போய் அமைக்க முடியுமா? இதை ஒரு தகடு மாதிரி இருக்கும், தூக்கிட்டு கொண்டு அங்கே போட்டால் போதும், அதுவும் மின்சாரத்தை கொடுத்துரும். நீ பவர் பிளான்ட்டை அமைக்கணும்னு பவர் பிளான்ட் எவ்வளோ பெருசு தெரியுமா? அதை அமைக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு தகடு தான், தகடு மின்சாரத்தை கொடுத்துரும், சூரிய வெளிச்சம் போட மின்சாரத்தை கொடுத்துட்ருக்கோம். அதுதான் அந்த இடத்துல போய் வேர் செட்டிங் அப்பா பவர் பிளான்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா அங்கே போய் நீ ஒரு மின் பிளான்ட்னா அதான் உலை மின் பிளான்ட் அமைக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ்னா செலவு அதிகமாக ஆகும். அதனால் இந்த சோலார் பேனலை உபயோகப்படுத்துகிறார்கள் ரைட்டா. மின் நிலையம், அதாவது பவர் பிளான்ட்னா மின் நிலையம்னு அர்த்தம். மின் நிலையம் அங்கே அமைக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் சோலார் பேனல் அப்படின்னா இந்த சோலார் பேனலின் பயன்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னா தெரு லைட்டுகளில் நம்ம பயன்படுத்துகிறோம். தெரு லைட் தந்தி மரம் இருக்குன்னா அங்கே ஒரு சோலார் பேனல் வச்சுட்டிங்கன்னா அதுவாக காலையில் சார்ஜ் ஆகிக்கிறோம். சூரியன் வரும்போது சார்ஜ் ஆகிட்டு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த சூரியன் போன உடனே அதுவாக நீங்கள் கண்ட்ரோலர் வச்சுட்டிங்கன்னா அதுவாக எரிஞ்சிக்கிறோம் ரைட்டா. அப்போது இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரீட் லைட்னா தெரு பல்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அண்டு டிராஃபிக் சிக்னல்ஸ்னால் போலீஸ் டிராஃபிக் இருக்காங்க இல்லையா, டிராஃபிக் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதாவது டிராஃபிக்னு என்னது, போக்குவரத்து சமிச்சைகள், அதாவது சிக்னல்னால் சமிச்சைகள், போக்குவரத்து. நீ ரோட்டில் போகிறவங்க பார்க்குற டிராஃபிக் சிக்னல் அதில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வாட்டர் பம்பிங்னா மோட்ரு, நம்ம தண்ணியை மோட்டரை வச்சு அடிக்கிறோம் இல்லையா, வாட்டர் பம்பிங்னா அதில் பயன்படுத்துகிறாங்க, வாட்டர் பம்பிங் பயன்படுத்துகிறாங்க. அண்டு பேட்ரி சார்ஜிங்னா இப்போ நீ செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சோலார் தகடை வாங்கி வச்சுக்கோ, அதில் சார்ஜரை போட்டு நீ பயன்படுத்திக்கலாம் ரைட்டா. பேட்ரி சார்ஜிங் சிஸ்டம் அப்படின்னா ஈவன் கார் பேட்டரியோ செல்ஃபோன் பேட்டரியோ எந்த பேட்டரி வேணாலும் கொள்ளலாம். அடுத்து இட் இஸ் யூஸ்டு அஸ் இன் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை, சேட்டலைட்னா செயற்கைக்கோள்னு அர்த்தம். அப்போ மனுஷனால் செய்யப்படுவது தான் செயற்கைக்கோள், அது செயற்கையாக செய்யப்படுறதுனால ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறோம் ரைட்டா. இயற்கையில் இல்லை. இட் இஸ் யூஸ்டு, இது உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்னா செயற்கையான முறையில் வடிவமைக்கப்பட்ட செயற்கைக்கோளில் இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து நெக்ஸ்ட்டு அண்டு ஸ்பேஸ் ப்ரோப்ஸ்னால் என்னது, ஸ்பேஸ் ப்ரோப்ஸ்னு சொல்கிறான். அப்போ ஸ்பேஸ் ப்ரோப்ஸ்னு சொல்லி வரும்போது அது ஆகாயத்தில் ஆராய்ச்சிக்காண்டி பயன்படுத்துகிறது ரைட்டா. அதாவது விண்வெளியில் ஆய்வு நடத்த வேண்டி இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த சோலார் பேனலை தான் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போய் இப்போ ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, பவர் பிளான்ட்டை. அதனால் இவைகள் இஸ் யூஸ்டு ஆர்டிஃபிஷியலில் செயற்கை அண்டு சேட்டலைட் செயற்கைக்கோளில் பயன்படுத்துகிறாங்க. அண்டு ஸ்பேஸ் ப்ரோப்ஸ்ன்னு சொன்னால் அதை விண்வெளி ஆய்வுக்காக வேண்டி, விண்வெளியில் ஆராய்ச்சிக்கு போகிறாங்க இல்லையா, அதில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்பேஸ்னால் விண்வெளி, ப்ரோப்ஸ்னால் ஆராய்ச்சிக்காண்டி பயன்படுத்துகிறார்கள். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஏ ரேடியோ அண்டு டிவி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா இது வழங்குகிறது, இது உண்டாக்குகிறது. ரேடியோனா நம்ம ரேடியோ கேட்குற அலைவரிசை, ரேடியோ மற்றும் டிவி டிரான்ஸ்மிஷன், அதை வெளியே ரேடியோ ஸ்டேஷன் டிவி ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதான் டிரான்ஸ்மிஷன். டிவி டிரான்ஸ்மிஷன்னா ஒளிபரப்பு, ரேடியோ ஒளிபரப்புனா ஆடியோவை வெளியேற்றுறது,
டிவினா படத்தோடு சேர்ந்து வெளியேற்றுறது. இப்போ சன் டிவி டெலிவிஷன் அர்த்தம். அதில் டிரான்ஸ்மிஷன்னா வெளியேற்றுறது, கதிர்களை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இன் ரிமோட் ஏரியாஸ், ரிமோட் ஏரியா தொலை தூரத்தில் உள்ளவங்களுக்கு டிவி டிரான்ஸ்மிஷனுக்கு இதை பயன்படுத்தலாம். அங்கே போய் நீ ரேடியோ கேட்க முடியாது இல்லையா, பேட்டரி வேணும்ல, கரண்ட் வேணும்ல, அந்த இந்த சோலார் பேனலை வச்சு நீ கேட்டுக்கலாம். இது ப்ரொவைட்ஸ், இது வழங்குகிறது. எதை வழங்குகிறது? ஆஃப் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் டிரான்ஸ்மிஷன். அப்படின்னா ரேடியோனா ரேடியோ பெட்டிக்கும், டிரான்ஸ்மிஷன் டிவினா டெலிவிஷனுக்கும், டெலிவிஷன் டிரான்ஸ்மிஷனுக்கும் இது என்னத்தை இன் ரிமோட் ஏரியா ரிமோட் ஏரியா வரைக்கும் இது உதவி செய்கிறது. ரிமோட்டாக தொலைதூரம் வரைக்கும் இது உதவி செய்கிறது. இட் இஸ் யூஸ்டு இன் கேல்குலேட்டர். இதை கேல்குலேட்டர்லையும் பயன்படுத்திக்கலாம். பேட்டரி போட்டு நீ யூஸ் பண்ணுற, அதுக்கு பதிலாக சோலார் பேனலை வச்சு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? பேட்டரியில்னால் கேல்குலேட்டர் வேலை செய்யாது. அண்டு என்னது எலக்ட்ரானிக் டாய்ஸ்ன்னு சொன்னது என்னது? அதாவது எலக்ட்ரானிக் டாய்ஸ் பொம்மைகள் இருக்கு இல்லையா, அந்த பொம்மைகளை வச்சு விளாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் எலக்ட்ரானிக் டாய்ஸ்ன்னு சொல்லுவான். ரைட்டா? எலக்ட்ரானிக் டாய்ஸ்னால் மின்னணு பொம்மைகள்னு அர்த்தம். எலக்ட்ரான்னா மின்னணு. ரைட்டா? அப்போ எலக்ட்ரானிக் டாய்ஸ்னால் மின்னணு பொம்மைகள்லையும் இதை பயன்படுத்தலாம். அண்டு வாட்சஸ், நம்ம கட்டுற வாட்சில் கூட ஒரு செல்லை இது போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு செல். எந்த செல்லு? இந்த சோலார் பேனலோட ஒரு செல்லை மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா வாட்சும் ஓடிட்டுருக்கோம் அப்படின்ட்டான். ரைட், நெக்ஸ்ட் சோலார் பேனல். அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் மெனி சோலார் செல்லுனா சோலார் செல் ஒன்றுக்கு 1.5 வோல்ட்டு. அப்போ 2 சீரியஸில் அமைச்சேன்னு சொன்னால் 3 வோல்ட். அப்படி கூட்டிகிட்டே போகலாம். சீரியஸில் கூட்டிகிட்டே போகும் வோல்டேஜ். ஆம்பியர் சேமாக இருக்கும். பேரலில் ஆம்பியர் கூட்டிகிட்டே போகும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். ரைட்டா? அப்போது அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் அமைத்தல். எதை அமைக்கிறாங்க? மெனி சோலார் செல்ஸ், பல சோலார் செல்லுகளை சைட் பை சைடு 1 by 1 அமைக்கிறாங்க. இந்த படத்தில் பாருங்களேன், இதுதான் ஒரு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 பழைய பிளேட்டு. இந்த பிளேட்டுக்குள்ளே ஏகப்பட்ட செல்லுகள் இருக்கும். ரவுண்டாக இருக்கும். அதான் செல்லுன்னு சொல்லுவாங்க, சோலார் செல். அந்த செல்லுக்குள்ளே தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பிளேட்டில் ஏகப்பட்ட செல்லுகள் இருக்கும். அது ஒவ்வொரு செல்லையும் கரண்ட் தனித்தனியாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு செல்லுலேருந்து பேரலல் கனெக்ஷனாக சீரியஸ் கனெக்ஷனாக உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கு தக்கன கரண்ட் மொத்தமாக ஸ்டோர் ஆகும் ஒரு இடத்துல. அதான் சொல்கிறேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஃப் மெனி சோலார் செல்ஸ், பல சோலார் செல்லுகள் சைட் பை சைடு ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கனெக்டட்னா இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று இணைப்பு கொடுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஃப் மெனி சோலார் செல்ஸ்னால் பல சோலார் செல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாக? சைட் பை சைடு கனெக்டட். அப்படின்னா சைட் பை சைடுனா ஒன்றுக்கு பின்பு ஒன்றாக இணைப்பு கொடுத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று. ரைட்டா? இஸ் கால்டு, அதைத்தான் நாம் சோலார் பேனல் என்று சொல்லுகிறோம். சோலார் செல்களை ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக இணைப்பு கொடுத்து அதை ஒரு பேனலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சோலார் பேனல். சோலார் செல்லுகளில் ஏகப்பட்ட செல்லுகள் சேர்ந்தது தான் பேனல். ரைட்டா? இது மொத்தம் ஒரு பேனல், தகடு ஒரு பேனல். அதுக்குள்ளே ஏகப்பட்ட செல்லுகள் இருக்கும். ஒன்றுக்கு அடுத்து ஒன்று கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஒரு செல்லு, ஆனால் இது கரண்ட்டை உண்டாக்குறது ஒவ்வொரு செல்லும் உண்டாக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு செல்லும் தனிப்பட்ட முறையில் கரண்ட்டை நேரடியாக உண்டாக்கும். அது நீ எப்படி கனெக்ஷன் கொடுத்துரு, அது கூட கரண்ட் கூடவும் செய்யும், குறவையும் செய்யும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு த கெப்பாசிட்டி டு ப்ரொவைட் எலக்ட்ரிக் கரண்ட். அப்படின்னா த கெப்பாசிட்டினா இதனோட திறன், டு ப்ரொவைட் வழங்க, ஏன்னா எலக்ட்ரிக் கரண்ட் மின் கரண்டை வழங்க, மின்சாரத்தை வழங்க. எலக்ட்ரிக் கரண்ட்னா மின்சாரம், மின்னோட்டத்தை வழங்க. கரண்ட்னா மின்னோட்டத்தை வழங்க. இஸ் மச் இன்க்ரீஸ்டு, அதை கூட்டலாம் நீயே. இன் சோலார் பேனலில் இந்த தகடு இதுக்குள்ளே ஏகப்பட்ட செல்லுகள் இருக்குது. இதில் நீயே கூட்டிக்கொள்ளலாம். த கெப்பாசிட்டினா இதனோட திறனை நீ கூட்டலாம். எப்படி? டு ப்ரொவைட், அது வழங்கும் திறனை கூட்டிக் கொள்ளலாம். எதை வழங்கும்? எலக்ட்ரிக் கரண்ட். அப்படின்னா மின்சாரத்தை எலக்ட்ரிக் கரண்ட் சொல்கிறோம். எலக்ட்ரிக்னா மின் கரண்டை வழங்கும் இந்த கெப்பாசிட்டி திறனை நீ கூட்டிக்கொள்ளலாம். இஸ் மச் இன்க்ரீஸ்னால் இதை கூட்டிக்கொள்ளலாம். ரைட்டா? எப்படி? இன் சோலார் பேனலில் கூட்டிக்கலாம். பட்டு த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்படின்னா இதனோட தயாரிப்பு செலவு அதிகமாகிறது. பட் த ப்ராசஸ்னால் வழிமுறைகள் ஆஃப் மேனுஃபேக்சரை தயாரிக்கிறது இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்படின்னா இது தயாரிக்கிறது அதிகமாகிறது, செலவு அதிகமாகிறது. இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னா செலவு அதிகமாகிறது. அடுத்து சோலார் குக்கர். இப்போ சோலார் குக்கர்னால் இன்னும் சாதா குக்கர் இருக்குது, நம்ம கேஸில் வச்சு சமைக்கிறோம். இது சோலார் குக்கர். அப்படின்னா சூரிய குக்கர்னு அர்த்தம். குக்கர்னால் அடுப்பு, சூரிய அடுப்புன்னு அர்த்தம். இந்த சூரிய அடுப்பு எப்படி வேலை செய்யணும் பார்ப்போமா?
இட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்சுலேட்டட் மெட்டல் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது, இன்சுலேட்டட் மெட்டல் இருக்கிறது. இன்சுலேட்டட் என்னது, காப்பிடப்பட்ட காப்பிடப்பட்டன்னா இது ப்ரிவெண்ட் பண்ணும். இது இன்சுலேட்டட்னா என்னது, இட் கன்சிஸ்ட்னா இது வைத்திருக்கிறது, இது இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. என்னது, இன்சுலேட்டட் மெட்டல். இன்சுலேட்டட்னா காப்பிடப்பட்ட. அப்போ காப்பிடப்பட்ட மெட்டல் இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா காப்பிடப்பட்டன்னு என்னது, இட் ப்ரிவென்ட்ஸ் ஹீட்டை தடுக்கும். அடுத்து என்னது, எலக்ட்ரிசிட்டியை தடுக்கும், சவுண்டை தடுக்கும். இந்த மூணையும் இது தடுத்துரும் இந்த இன்சுலேட்டட் மெட்டல். ரைட்டா, அதை மூணையும் தடுக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான் இன்சுலேட்டட் மெட்டல்னு சொல்லுவாங்க. அதை காப்பாற்றப்பட்டன்னு வச்சுக்கேன். காப்பிடப்பட்ட ஒரு மெட்டல் இதில் இருக்குது. இந்த சோலார் குக்கரில் என்ன இருக்குது, இஸ் கன்சிஸ்ட் இது வைத்திருக்கிறது. எதை, இன்சுலேட்டட் மெட்டல். இன்சுலேட்டட் மெட்டல்னால் காப்பிடப்பட்ட மெட்டல். இந்த காப்பிடப்பட்ட மெட்டல் வேலை என்ன, இது ஹீட்டை தடுக்கும், ப்ளஸ்ஸு சவுண்டு போகிறத தடுக்கும், ப்ளஸ்ஸு எலக்ட்ரிசிட்டியை தடுக்கும். ரைட்டா, எலக்ட்ரிசிட்டியும் உள்ளே பாயாமல் தடுக்கும். ரைட்டா, அப்போ இந்த மெட்டல் இதுக்குள்ளே இந்த ஒரு காப்பிடப்பட்ட மெட்டல் இருக்கும். அல்லது அதற்கு பதிலாக என்ன இருக்கும், வுடன் பாக்ஸ் இருக்கும், மரத்தாலான ஒரு பெட்டி. ஒன்று மரத்தாலான பெட்டி இருக்கும், இல்லை காப்பிடப்பட்ட மெட்டல் பாக்ஸ். அப்படின்னா இரும்பாலான மெட்டல்னால் இரும்பாலான ஒரு பாக்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும், இரும்பாலான பாக்ஸு இன்சுலேட்டடாக இருக்கும், காப்பிடப்பட்ட பெட்டியாக இருக்கும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்சுலேட்டட் பாக்ஸ், மெட்டல் பாக்ஸ் அல்லது வுடன் பாக்ஸ். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். விச் இஸ் பெயிண்டட், அது பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஃப்ரம் இன்சைட், அதுக்கு உள்ளே, அந்த பெட்டிக்கு உள்ளே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, பெயிண்ட் பண்ணி பூசியிருப்பாங்க. எதை, பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இன்சைட். ஸோ அஸ் டு அப்சர்வ் மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன். அப்படின்னா அதுக்கு எதுக்கு பிளாக் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, அதை போடலாவே. விச் இஸ் பெயிண்டட்னா அதுக்குள்ளே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஃப்ரம் இன்சைட், அதுதான் அதுக்கு உள்ளே இன்சைடில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன செய்யும், அந்த பெயிண்ட் பண்ணதுனால என்ன செய்யும்னு சொன்னால், ஸோ ஆகவே அந்த பெயிண்ட் பண்ணதுனால டு அப்சர்வ்னா அது இழுக்கும். எதை இழுக்கும், மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன். அப்போ சோலார் கதிர்களை இது அதிகமாக இழுக்கும். அந்த பெயிண்ட் பண்ணதுனால அது என்ன, சோலார் கதிர்களை மேக்ஸிமம் அப்சர்வ் ஆஃப் சோலார் ரேடியேஷன். சோலார் கதிர்களை அதிகமாக இழுக்கும். A thick glass sheet forms the cover over the thick glass sheet. இந்த மேலே போட்டிருக்காமலே அதான் திக் கிளாஸ் ஷீட். மேலே நிற்குது இல்லையா, அதான் சொல்கிறான். திக் கிளாஸ் ஷீட் அப்படின்னா ஒரு தடிமனான ஒரு கிளாஸ் ஷீட்டு ஃபார்ம்ஸ் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது, த கவர் ஓவர் த பாக்ஸ். அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு கவரை உண்டாக்குறது, ஒரு மூடியை உண்டாக்குறது. அந்த மேலே மூடி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா திக் கவர் பாக்ஸ்னு சொல்கிறான். ரைட்டா, திக் கவர் பாக்ஸ் மூடி மாதிரியே அதில் உண்டாக்குகிறது. ரைட்டு அப்படின்னு சொல்லுகிறான். ரைட், நான் அதை பார்த்துக்கோங்க, அது மேலே இருக்கு இல்லையா, அதுதான் திக் கவர் பாக்ஸ். ரைட்டா, நெக்ஸ்ட்டு த ரெஃப்ளெக்டர் இஸ் த பிளெயின் மிரர். அப்படின்னா சமதள ஒரு மிரர்ன்றது என்ன, கண்ணாடி. ரைட்டா, சமதள ஒரு கண்ணாடி. விச் இஸ் அட்டாச்சு டு த பாக்ஸ். அப்படின்னா இந்த நடுவில் இருக்கு இல்லையா, அந்த இருக்கு இல்லையா, இந்த நடுவில் இருக்கு இல்லையா, நடுவில் இந்த இருக்கு இல்லையா, இது மேலே உள்ளது தான் இந்த திக்கு கிளாஸ் ஃபார்ம்ஸ் த கவர் ஓவர் த பாக்ஸ். இந்த அட்டை கீழே இருக்கு, இதுதான் இந்த கீழே உள்ளது இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, இந்த கீழே உள்ளது தான் அந்த பெட்டி. கீழே உள்ளது பெட்டி, மேலே உள்ளது அந்த திக் கவர் பாக்ஸு. அது நடுவில் உள்ளது பிளைன் மிரர். நடுவில் இருக்கா அந்த பிளைன் மிரர், இதுதான் சொல்கிறான் இதனோட ஸ்ட்ரக்சர். ரைட்டா, அப்போது இந்த ரெஃப்ளெக்டர்னா இதுதான் ரெஃப்ளெக்ட் பண்ணும். ரெஃப்ளெக்ட்னா பிரதிபலிக்கும். இஸ் த பிளைன் மிரர், நடுவில் இருக்கு இல்லையா, அதான் ரெஃப்ளெக்டர். இஸ் த பிளைன் மிரர்னா சமதள கண்ணாடின்னு அர்த்தம். மிரர்னா கண்ணாடி. அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ரெஃப்ளெக்ட் இஸ் அட்டாச்சு டு த பாக்ஸ். அது அந்த பெட்டியோட இணைக்கப்பட்டுள்ளது, நடுவில் இணைக்கப்பட்டுள்ளது. ரெஃப்ளெக்ட்னா அது சூரிய வெளிச்சத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட்டு த ஃபுட் இஸ் குக்குடு பை எனர்ஜி. அப்படின்னா இங்கே உணவு சமைக்கப்படுகிறது பை எனர்ஜி. ஆற்றலால் சமைக்கப்படுது. அந்த ஆற்றல் ரேடியேட்டட் பை சன். அப்படின்னா சூரியன் கதிர்வீச்சிலிருந்து சூரிய கதிர்வீச்சில் உள்ள எனர்ஜி ஆற்றலால் இந்த உணவு சமைக்கப்படுகிறது. த ஃபுட் இஸ் குக்குடுன்னா சமைக்கப்படுகிறது. எப்படி, பை இதால். இது எனர்ஜி ரேடியேட்டர்னா, எனர்ஜினா ஆற்றல் வெளியேற்றப்பட்ட, சூரியனால் வெளியேற்றப்பட்ட, ரேடியேட்னா வெளியேற்றப்பட்ட ஆற்றலால் இந்த உணவு சமைக்கப்படுகிறது. ரைட்டா, அப்போ நடுவில் உள்ளது ரெஃப்ளெக்டர். ரைட்டா, ரெஃப்ளெக்டர் மிரர். இந்த பாருங்கள்,
இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இது ரெஃப்ளெக்டர் மிரர்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெஃப்ளெக்ட் பண்ணும் சூரிய வெளிச்சத்தை. மேலே உள்ளது வந்து திக் கிளாஸ் சீட்டு கவர், கீழே உள்ளது அந்த இன்சுலேட்டட் மெட்டல் பாக்ஸ் ரைட்டா. இது பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே. அப்போ இதுக்குள்ளே தான் இந்த பொருளை வைக்கணும், வச்சுருக்காங்க பாருங்களேன், வச்சா சமைச்சிடும் ரைட்டா. அடுத்து சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.